நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எந்த வீடியோ மூலிமா நம்ம கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தங்களோட டீமை ரீபில்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனில் ஒரு சில யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் தங்களோட ஃபிலாசபியே ஓவரால் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஃப்ரம் த டேடிஸ் ஆர்மி டு த பேபிஸ் ஆர்மியாக பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்திருக்காங்க. ஒரு டீசன்ட் சைடை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸாக எது இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷனில் டீசென்ட் பிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. தங்களோட ஃபிலாசபி என்டையர்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் பண்ணுறாங்க. ஐபிஎல் 2025 பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரிவிஸ், உருவில் பட்டேல் மாதிரியான பிளேயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டு ஒரு நல்ல வேல்யூ அடிஷனை பார்த்தீங்கன்னா தந்தாங்க. அண்ட் இப்போ யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்புகிறாங்க. பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா போன்ற பிளேயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பிரசாந்த் வீரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் பிரசாந்த் வீரோட பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட பீக் பேட்டிங் ஸ்டைலோட ஒப்பிடலாம் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்க மாட்டார், கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்டிவ் பவுலராக இருப்பார். காலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாலை கொண்டு வராரு, அவ்வளோ வித்து தர மாட்டேன்றாரு. ஸோ மாடர்ன் T20 பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை அடிக்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர்ஸ்க்கு 36 ரன்ஸ் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பபிளான பவுலர் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் கார்த்திக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேயே பேட்டிங் நிறைய இருக்குது, எதுக்கு கார்த்திக் சர்மாவும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. பட் மகேந்திர சிங் தோனி ஒன்ஸ் டீமை விட்டு போனதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷர் ரோலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது. மேபி இந்த சீசனுமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா நம்பர் 6 ஆர் நம்பர் 7 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால் அண்ட் ஸ்பின்னர்ஸை ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. அண்ட் ஸோ வித் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவரோட பேட்டிங் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான பிளேயர், மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டுக்கு ஒரு ஆப்டான பிளேயர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவர்கிட்டேருந்து ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் பரவாயில்ல, கார்த்திக் சர்மாவோட சர்வீசஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். என்னதான் அடுத்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே ஓவர் த இயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக நல்லா சர்வ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அதர் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா ஸ்மேட்டில் தன்னோட T20 கிரிக்கெட்டோட ரிவைவலை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு. அமன் கான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருக்கார். ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகில் ஹோசன், மேத்யூ ஷாட், மேட் ஹென்ரி போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிளேயர்ஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இந்த பர்டிகுலர் சீசனில் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா அவரோட பீக்கில் இருக்கார். அண்ட் T20 கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ டெத் ஓவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக மேட் ஹென்ரி மாதிரியான ஒரு பிக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிக் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனியை விளையாட வைப்பாங்களா, ஆர் ரேதர் மகேந்திர சிங் தோனி IPL 2026 விளையாடுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் கிட்டே இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு மகேந்திர சிங் தோனி எல்லா மேட்சஸ்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயிங் லெவலில் ஃபீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் மகேந்திர சிங் தோனி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருந்தால் தான் டீமுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் எங்களோட ஸ்டார்டிங் 11 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வில் ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்ரே. 3 பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேத்துவத் விளையாடுவார். 4 டெவால் பிரிவிஸ், 5 சிவம் துபே, 6 கார்த்திக் சர்மா, 7 பிரசாந்த் வீர், 8 மகேந்திர சிங் தோனி, 9 நூர் அகமது, 10 கலீல் அகமது, 11 அன்ஷுல் கம்போஸ், 12 நேதன் எலிஸ் அப்படின்ற ஒரு 12ஓட தான் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்டார்டிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் + சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.